காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. இந்த கூல் ட்ரிங்க்ஸாவது குடுறா. டேய் ஒன்றுரா, யாரா சரக்கு வாங்கி கொடுத்துருப்பா? 10 மணிக்கு மேலே தான் நம்ம மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸே வந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படா சரக்கு அடிச்சது? தங்கச்சி வாழ்க்கையே போச்சுடா. அவ முகத்திலேயே முழிக்க முடியலடா. செந்தில் செத்தும் போது இதே சரக்கு தான்டா இருந்தது. நான் தான் கல்யாண வேலையை 12 மணிக்கு போயிட்டேன்ல, நீங்க தான்டா இருந்தீங்க. ஒருத்தன் கூட வரா இதை பார்க்கல. ஒரு தாடிக்காரனை மட்டும் பார்த்த மருது. அவன் தான் மாப்பிள்ளை ரூம்லேருந்து வந்தா மருது. இந்த ஊருக்காரனா? இல்லை மருது, ஆனால் பெத்தம்பட்டில் பார்த்த மாதிரி இருக்க மருது. பெத்தாம்பட்டியா? நாளைக்கே போறேன்டா. கையில கடச்சான கொல்லணும்டா அவனை. வாங்கடா போலாம். டேய் கம்முனுறா. டேய் மேகா, ஒரு தம்மு குடுறா. அக்கா ஒரு கொஞ்சம் திரும்பு. அடா விடு மருது, ஒன்றும் இல்லை. தம்மை வச்சுக்கின்னு என்னடா இது? ரோட்டில் போகும்போது மொபைல் கணிஞ்சுது, ரிங் அடிச்சுது, எடுத்து பேசினேன். நம்பர்லாம் ரொம்ப முக்கியம்னாங்க, அதான் செல்லை நான் வச்சுக்கிட்டு சிம் கார்டை மட்டும் அனுப்புகிறேன். ஏண்டா ஃபோன் கிடைச்சா திருப்பி அனுப்ப மாட்டியா? நீலாம் திருந்தவே மாட்டடா. மருது, அவனைத்தான் மாப்பிள்ளை ரூமில் பார்த்தேன். நிஜமாவா சொல்ற? அவன் தானா? அவனே தான். நீங்களாம் எங்கேயே இருங்க. சரக்கு வாங்கின யாருக்கிட்ட இருந்துடா? எங்க இருந்துடா சொல்றா. எழுந்துடா நாய. நீ தாண்டா சரக்கு வாங்கி கொடுத்த. சொல்றா, நீ தாண்டா சரக்கு வாங்கி கொடுத்த. எங்க இருந்துடா வாங்கின? 10 மணிக்கு மேல யாரா உனக்கு சரக்கு கடை திறந்து வச்சிருப்பா? எந்த இடத்துலடா இருக்கு? தாசப்பட்டி. உண்மையை சொல்றா. தாசப்பட்டி தான். யாரு போனாலும் கொடுப்பாங்க. 10 மணிக்கு மேல கிடைக்கும். தம்பி 2 கோட்டு கொடுப்பா. இங்கே ஏறு வரேன். கிளம்பு கிளம்பு கிளம்பு, நிக்காத, போ போ. தம்பி தம்பி, என்ன? ஒரு கோட்டு கொடு. சரக்கெல்லாம் இல்லை, கிளம்பு கிளம்பு.
ஒரு குவார்ட்ரு. சரி இங்கே நில்லு. சொல்றா, சொல்லு. சரக்கு எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது சரக்கு? சொல்றா. யார்கிட்ட இருந்து வருது? தெரியாது. பேரை சொல்றா. தெரியாது. பேரு சங்கர். சங்கரா? யாரா சங்கரு? யாரு? நலப்பரப்பட்டி சங்கர். எங்க இருந்து அனுப்புறா? நலப்பரம்பட்டியா? ஆமா. நலப்பரம்பட்டியில இல்ல, செத்துடா நீங்க. எங்க இருந்து வருது? யாரா அனுப்புறா? பேரை சொல்ல போறியா இல்லையாடா? சொல்றா. தெரியாது. நீ சாவ போறியா? தெரியாது. சத்தியமா தெரியாது. பேரை சொல்றா. தேஜா. தேஜாவா? தேஜா. தேஜா. இப்ப எங்கடா இருப்போம்? அண்ணா போதே இல்லைன்னு நம்ம சரக்கு சரியா போக மாட்டேங்குதுண்ணே. இன்னும் 2 மாத்திரை சேர்த்து போடுறா, நல்ல போதையேறும். யாரா நீ? இங்க எதுக்குடா வந்த? யாரா நீ? போன வாரம் கல்யாண வீடு இழவு வீடு ஆச்சுல, இந்த பொண்ணோட அண்ணன். கல்யாணம் ஆகலையா? அப்ப நீ சந்தோஷம் தானே படணும். எப்படி குடிச்சு கொஞ்ச நாள்ல சாக போறான். நம்ம சரக்க சாப்பிட்டு
கல்யாணத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். போய் தங்கத்துக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாருங்க. எதுக்குடா குடிக்கிறீங்க? நாங்களா குடிங்க குடிங்கன்னு சொல்றோம். நீங்களா காசு கொடுத்து சரக்கு வாங்கி குடிச்சு செத்து போயிட்டு அப்புறம் கள்ள சரக்கு குடிச்சு செத்து போயிட்டான், கள்ள சரக்கு குடிச்சு செத்து போயிட்டான்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது. ஓடா வீட்டுல போய் ஒப்பாரி வைடா. செத்தாண்டா.
எங்கடா போற? குடிடா, நீ காய்ச்சின சரக்கு தானே குடி. எரியுதா? உன்னால எத்தனை குடும்பம் வயிறு எரிஞ்சிருக்கும். சாவுடா, வயிறு எரிஞ்சு சாவுடா. உன்னெல்லாம் உயிரோட கொளுத்தனடா. செத்து தொலை. சாவுடா, சாவு. இன்னும் நீ சாவலியா? என்ன ஏய், செத்துட்டானா இவன்? இவெல்லாம் எப்பவோ சாக வேண்டியவன். நீங்க விடுங்க சார். ஏதாவது ஜாதி தகராறுல செத்து போயிட்டான்னு இவன் கேஸையே நான் க்ளோஸ் பண்றேன். நீங்க போங்க சார், இவரை கூட்டிட்டு போப்பா. ஹலோ, தேஜா செத்துட்டான் சார். ஆம்புலன்ஸ் அனுப்புங்க சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ குடிச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும். குடிக்காம இருந்து பாருங்க, எல்லாருக்குமே நல்லா இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா இருப்பாங்க, ஊரே நல்லா இருக்கும், நம்ம லவ் பண்ற பொண்ணு நல்லா இருக்கும், ஃபேமிலி நல்லா இருக்கும். என்னடா ஓவர் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? உங்க லைஃப் உங்க கையில இருக்கு. அண்ணா ஜாலியா இருங்க. அண்ணா சங்கலாம் ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு புல்லுண்ணே. முதல்ல கூட இருக்கிறவங்களை திருத்தணும்.